மை மை மைன்னு நீங்க நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. தாந்திரிகம் பண்ற எல்லார்ட்டையுமே இந்த மைங்கிற ஒண்ணு இருக்கும். இந்த மைய நமக்கு சாதகமா பண்றது எப்படி, அதாவது கெட்ட சக்தியிடம் இருந்து நம்மை பாதுகாக்க மை செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு சில எதிரிகள் இருக்கலாம், தொழில் வியாபாரத்துல எல்லாத்துலயுமே ஒரு எதிரிகள் இருக்கலாம். அந்த எதிரிகள் நமக்கு உண்டான நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அவங்க நினைச்சாலே அது நம்மளுக்கு கண் திருஷ்டியா விழுந்துரும். அப்புறம் சில பேர் செய்வன இந்த மாதிரி பண்ணி வச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம சரி செய்யறதுக்கு நம்மளாம் ஒரு மை செஞ்சு அதனை வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு உண்டான எதிர்மறை சக்திகள் விலகும். அதனை பத்தி பார்க்கலாம். ஏவல், பில்லி, சூனியம், செய்வனை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு முதல் காரணமாக அமைவது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா என்று நினைப்பவர்கள் ஆன்மீகம் சொல்லும் இந்த எளிய பரிகாரத்தை பின்பற்றி பாருங்கள். படிப்படியாக உங்களின் எதிரி பிரச்சனை குறையும். கெட்ட சக்தியிடம் இருந்து விடுபட இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்களை பத்தி சொல்லிடுறேன். பொருட்கள் 5 பொருட்கள் மொத்தம். அதுல இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய், வசம்பு, ஜவ்வாது மற்றும் புனுகு, இந்த 5 பொருட்களையும் கடையில இருந்து முதல்ல வாங்கிக்கிங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்கிரமான தெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும். உக்கிரமான தெய்வம்னா உங்களுக்கே தெரியும். அதாவது பத்ரகாளி அம்மன் கோவில், அங்காள ஈஸ்வரி கோவில், பிரத்யங்கிரா கோவில், வாராகி அம்மன் கோவில், இப்படி எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வம்னா ஆண் தெய்வம், முனீஸ்வரன் அந்த அப்புறம் கருப்பசாமி, அந்த கோவிலுக்கு செல்லுங்க. நீங்க கையில் வைத்திருக்கக்கூடிய 5 பொருட்களையும் அர்ச்சகரிடம் கொடுத்து அந்த அம்பாளியின் பாதத்தில், அதாவது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் பாதத்தில் வைத்து உங்கள் பெயரை சொல்லி, உங்கள் குடும்பத்தின் நபர்கள் பெயரை சொல்லி, உங்கள் தொழில் எந்த பெயர்ல வச்சிருக்கீங்க, இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா அந்த கம்பெனி பெயரு, ஒரு சின்ன தொழில் பண்றேன், ஒரு ஹாலோ பிளாக் இந்த மாதிரி பண்றேன், ஒரு மரக்கடை வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த உங்க கடையை பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிங்க. உங்கள் குடும்பத்திற்கு தொல்லை தரும் எதிரிகள் எல்லாம் விலக வேண்டும். எதிரியால் ஏவி விடப்பட்ட கெட்ட சக்திகள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். பிறகு இந்த 5 பொருட்களையும் அம்பாள், அதாவது பெண் தெய்வம் அந்த தெய்வம் பாதத்திலிருந்து எடுத்து தர சொல்லி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கி வந்த வசம்பை நல்லெண்ணெயில் நனைத்து அப்படியே நெருப்பில் சூடு செய்யுங்கள். வசம்பு நெருப்பில் சுட்டால் கருப்பு நிறத்தில் கரியாக நமக்கு கிடைக்கும். அதை தூள் செய்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக் கொள்ளுங்கள். இந்த வசம்பு தூளில் தேவையான அளவு மட்டும் இழுப்பு எண்ணெயும் வேப்பெண்ணையும் சரிசமமா ஊற்றி கலக்குங்க. அதாவது அந்த தெய்வத்தின் பாதத்தில் வைத்து எடுத்து வந்தீர்கள் அல்லவா, அந்த புனுகு, ரவ்வாது மற்றும் எண்ணெயை ஊற்றி இந்த கரியை கலந்தால் கருப்பு நிறத்தில் ஒரு மை கிடைக்கும். அதை சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டுக் கொள்ளுங்கள். இரும்பு டப்பாவில் மட்டும் இதை போடக்கூடாது, பிளாஸ்டிக் டப்பா கூட பயன்படுத்தலாம். இந்த மையை பூஜை அறையிலேயே வைத்து கொள்ளுங்கள். தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு வேலைக்கு கிளம்பும் போது இந்த மையிலிருந்து ஒரு சொட்டு எடுத்து உங்களுடைய நெற்றியில் வைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உச்சந்தலையில் ஒரு சொட்டு தடவி கொள்ளலாம். இந்த மையை தினமும் இட்டு வர உங்களின் உடம்பை பிடித்த கெட்ட சக்தி, உங்கள் குடும்பத்தை பிடித்த கெட்ட சக்தி விலகும். இதை யார் வேண்டுமானாலும் இட்டுக்கொள்ளலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதை பயன்படுத்தலாம். பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தைகளுக்கும் இதனை வைக்கலாம். பெண்களும் வைத்துக் கொள்ளலாம். இந்த மையை இட்டுக் கொள்வதை மாதவிடாய் காலங்களில் பெண்கள் இந்த மையை இட்டுக் கொள்வதை தவிர்க்கணும். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த மை செயல்படும். எதிரி தொல்லை விலக, கெட்ட சக்தியிலிருந்து விடுபட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. மேலும் தகவலுக்கு கீழே கமெண்ட் செய்யுங்கள். இது நம்ம கருப்பன் பெருமை சேனல். நான் உங்கள் சேதுபதி. நன்றி, வணக்கம்.